Hi everyone, this is Mariam here. So இந்த டேயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் யூத் ஸ்கில்ஸ் டே. ஸோ இந்த டே எவ்ரி இயர் ஜூலை 15 செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். எதனால இந்த டே நமக்கு வேணும், ஏன் இந்த டே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பீங் அ யூத் ஆஃப் த கண்ட்ரி, லைக் நம்ம தான் நம்ம கண்ட்ரியோட அடுத்த டெவலப்மெண்ட், த ஃபியூச்சர் ஆஃப் அ கண்ட்ரி ஆர் த வேர்ல்ட் இஸ் டிசைடட் பை த யூத் அஸ். ஸோ பீங் அ யூத் ஆஃப் த கண்ட்ரி, நம்மளோட ஸ்கில்ஸ் நம்மளோட ஸ்கில்ஸா இருக்கட்டும், நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கண்ட்ரி ஆஸ் வெல் அஸ் ஃபார் த வேர்ல்ட் டெவலப்மெண்ட். ஸோ அந்த வகையில் யுனைடெட் நேஷன்ஸ் இன் 2014 இந்த டேவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க முதல்ல. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அமாங் த யூத் அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஸோ தேட் வில் லீட் டு erase the crisis for the unemployment. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த இது ஸ்லோவா எரேஸ் பண்ண முடியும். நம்ம யூத்ஸ்க்கு அமாங் த யூத்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டை டெவலப் பண்ணி அதை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்க கிட்ட இருக்க ஸ்கில்ஸை ரெக்கக்னைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஸோ ஈவன் வென் யூ லுக் அட் த பிரைட் சைட்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, bright side is also important, but at the same time நமக்கு we do have some of the dark sides, right? ஸோ அந்த வகையில இந்த யூத் ஸ்கில்ஸ் டே அப்படின்ற இந்த நாள்ல let's talk about the dark sides of the youth skills being spoiled. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், இந்த காலகட்டத்தில் நம்ம அமாங் த யூத்ஸ் எந்த அளவுக்கு இந்த ஸ்கில்ஸ் ஆர் பீங் ஸ்பாயில்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைக் ரொம்ப காமனான விஷயத்துல இருந்து யாரு, லைக் தி வெரி பேசிக் திங் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கோர்ஸ். ஸோ நிறைய ஸ்கோர் பண்ணணும், நிறைய கிரேட்ஸ் எடுக்கணும், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்லேயே போயிட்டு இருக்கும் பொழுது ஆக்சுவல் ஸ்கில் அப்படின்றத நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய ஸ்கில்ஸ் லைக் அடிபட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த டெவலப்மெண்ட், ஸ்மார்ட் போன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வகையில டெவலப்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஆக்சுவலான கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் அடிபடுது அப்படின்றதும் நம்ம முக்கியமா பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ஏஐ டெவலப்மெண்டா இருக்கட்டும், ஆக்சுவலி நெசசரி. நம்ம இப்போ த ஹை ஸ்பீட் டெக்னாலஜில நமக்கு ஈவன் தோ தோஸ் ஆர் நெசசரி, பட் அதோட டார்க் சைட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்கும் பொழுது ஸோ என்ன ஒண்ணுமே லைக் வி ஆர் லைக் கூகுளிங், நமக்கு இப்போ ஏஐஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், லைக் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள வரும்பொழுது நம்மளோட ஆக்சுவல் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் அடிபடுது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் தான். இன்னொன்னு இந்த ஹை ப்ரெஷர் லைஃப்ல மென்டலி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லைக் மோர் டிப்ரெஸ்ட் ஆர் ஆன்சைட்டி ஃபீலிங்ஸோட தான் இப்போ மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில பார்க்கும் பொழுது, ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன், ஆன்சைட்டி, மென்டல் ஹெல்த் பீங் ஸ்பாயில்டு அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது அகெயின் நம்மளுடைய ஸ்கில் டெவலப்பிங் ஏரியா இட்ஸ் பீங் ரெடியூஸ்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல, ஸோ மூணாவதா பாக்குறோம் அப்படின்னா, இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு உள்ள வரும்பொழுது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆயிருக்கு நமக்கு. ஸோ அகெயின் திஸ் இஸ் அ ஃபேக்டர் தட் பிசிக்கல் ஸ்கில்ஸுமே நம்ம கிட்ட லைக் அடிபட்டு போகுது நிறைய. அண்ட் இந்த மாதிரி ஒரு சோஷியல் லைஃப்குள்ள ஒரு 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 சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட் அப்படின்ற மாதிரி, ட்விட்டர், இந்த மாதிரி ஒரு பயங்கர சோஷியல் மீடியா லைஃப் ஸ்டைல நம்ம கிட்ட ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்றதுமே குறையுது. ஏன்னா வி ஆர் மோர் இன்டு சோஷியல் மீடியாஸ் அண்ட் சோஷியல் மீடியா டாக்ஸா இருக்கட்டும், நம்ம போஸ்ட் பண்ற ஸ்டோரிஸ், லைக் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடும் பொழுது ரொம்ப ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ்ல அடி வாங்குறோமோ அப்படின்றதுமே ஒரு தாட்டா தான் இருக்கணும் நமக்கு. ஸோ இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வி ஹேவ். மென்டல் ஸ்கில்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி மேஜர் திங்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட ஸ்லோவா அடிபட்டு தான் இருக்கு. ஸோ பீயிங் அ யூத், நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஆர் டியூட்டி ஃபார் த கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம கண்ட்ரி, நம்ம வேர்ல்டு டெவலப் பண்றது நம்மளோட கையில தான் இருக்கு. அண்ட் இட் இஸ் ஆர் டியூட்டி. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் we do contribute and try to improve our skills and thinking capacities for the development of the country as a whole and also for the development of the world. So, and also I would like to add a point, being a homeopath student, I would like to mention that we do have medicines which integrate பண்ணக்கூடிய ஒரு மெடிசன்ஸ். எப்படின்னா, நம்மளுடைய physical and emotional psychology
இது இன்டகிரேட் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, பட் which is actually the root cause for the skill development. So அதுதான் நம்மளுடைய root cause அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய physical and emotional psychology is very important, right? So அந்த வகையில we do have medicines. So thank you so much and a very happy World Youth Skills Day.